வணக்கம். இது நிஜக்கண். ஈரான் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் விமான நிலையங்களில் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல் இன்னும் மோசமாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த சனிக்கிழமை இரவு இஸ்ரேலி ஏவுகணைகள் மூலம் ஈரான் தாக்கியது. இரண்டு நாட்டு மோதல் பெரிய போராக வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இன்று ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக வெளியான தகவல்கள் தொடர்பில் பார்க்கின்ற போது மத்திய ஈரானில் உள்ள இஸ்பஹான் மாகாணத்தில் வரிசையாக ஏவுகணை தாக்குதல்கள் பதிவாகி இருக்கின்றன. அடுத்து ஈராக் மற்றும் தெற்கு சிரியாவில் ஒரே நேரத்தில் வரிசையாக ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கின்றன. குறிப்பாக ஈரானுக்குள் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியதை அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். மேலும் ஈரானிய அரசுடன் தொடர்புடைய ஊடகங்கள் இஸ்பஹானில் வெடித்ததை உறுதிப்படுத்துகின்றன. ஈரானின் வான்வெளியில் முக்கிய பகுதிகள் மூடப்பட்டிருக்கின்றன. இவ்வாறாக பல்வேறுபட்ட விதத்தில் ஈரானுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. மேலும் அமெரிக்காவின் ஆலோசனையை மீறி ஈரான் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. கடந்த ஏப்ரல் மாதம் 1 சிரியாவில் இருக்கும் ஈரான் தூதரகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது. இஸ்ரேலிய படைகள் கடந்த சில மாதம் முன் சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் மற்றும் சிரியா வடக்கு நகரான அலெப்போவில் உள்ள விமான நிலையங்கள் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தது. அங்கு உள்ள ஓடு பாதைகளை சேதப்படுத்தியதாகவும் 2 குடியிருப்புகள் அருகே ராக்கெட் தாக்குதல் நடத்தியதாகவும் கூறியது. சிரியாவின் இந்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் மறக்கவில்லை, அதனை ஏற்கவும் இல்லை. ஏகப்பட்ட ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மாறி மாறி சிரியா மீது ஏவியதாக கூறப்படுகின்றது. சிரியாவில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் உள்ளனர் என்று சொல்லலாம். இவர்கள் ஈரான் ஆதரவு போராளிகளாக இருக்கின்றனர். இவர்கள்தான் பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் படைகளுக்கு உதவி செய்வதாக கூறப்பட்டது. இவர்களின் ஆதரவின் பேரிலேயே ஹமாஸ் படைகள் இயங்கி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் சிரியா மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு இடையில் தான் சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது. அங்கே ஈரான் ராணுவ அதிகாரிகளுடைய கூட்டம் அப்போது நடைபெற்றது. பாலஸ்தீன போரில் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன போராளி குழுக்களுக்கு உதவிய நிலையில்தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருந்தது. ஈரானிய ராணுவ தளபதிகள் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரக வளாகத்திற்குள் ஒரு உயர்மட்ட கூட்டத்தை கூட்டுகின்ற போது அங்கேதான் இந்த தாக்குதல் பதிவாகியிருந்தது. இந்த தாக்குதலில் ஈரானின் உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளில் ஒருவரான பிரிகேடியர் ஜெனரல் முகமது ரேசா ஜஹேதி கொல்லப்பட்டிருந்தார். இந்த ஒரு சம்பவம் தான் ஈரான் பதிலடி தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்த காரணமாக இருந்தது. குறிப்பாக 200க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதலை ஈரான் நிகழ்த்தியிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையைத்தான் இன்று அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலுக்கு திருப்பி பதிலடி கொடுக்கும் விதமாக தாக்குதல் ஒன்று திட்டமிடப்படுவதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் ராணுவ தளபதிகள் உள்ளிட்டோர் ஒரு கூட்டத்தில் பதிலடி கொடுக்க முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் என்ன பதிலடி என்பது தெரியாமல் இருந்தது. ஆனால் இன்று அதன் ஒரு கட்டமாக ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பதிலடி மோசமாக இருக்கும் பட்சத்தில் அது 3ஆம் உலகப் போருக்கு வித்திடுமோ என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக ஈரான் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் ஈரான் நினைத்தால் அணு ஆயுதங்களை வேகமாக தயாரிக்க முடியும் எனவும் உலக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். ஈரான் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. ஈரான் விமான நிலையங்களில் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. இஸ்ரேலுடைய பதிலடி தாக்குதல் இன்னும் மோசமாகலாம் என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டுமன்றி ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் இதற்கு பதிலடியாக ஈரானிய அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. விரைவில் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு இடையில் தான் தங்களுடைய அணு ஆயுத கொள்கையை மறுபரிசீலனை செய்யப்போவதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அணு ஆயுதம் இல்லை என்ற கொள்கையை அந்த நாடு மறுபரிசீலனை செய்யும் என்று அறிவித்துள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுடன் ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்தை செய்துள்ளது. 2015 செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தம் 2018 ரம்பினுடைய ஆட்சியில் நீக்கப்பட்டது.
ஈரான் அமெரிக்கா சொல்வதை கேட்கவில்லை, மற்ற ஆயுத சோதனைகளை செய்கின்றது என்று கூறி ஒப்பந்தத்தை நீக்கியது. இதன் காரணமாக ஈரானுக்கு தற்போது அணு ஆயுதம் செய்ய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த ஒப்பந்தம் முடிந்த நிலையில் தற்போது ஈரானிடம் உயர் ரக யுரேனியம் 5.5 டன் வரை இருக்கின்றது. முன்பு 200 கிலோ மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று இருந்த ஒப்பந்தம்தான் நீக்கப்பட்ட நிலையில் அணு ஆயுதம் செய்ய தயாரான நேரத்தில் இருக்கும் உயர் ரக யுரேனியம் 5.5 டன் வரை இருக்கின்றது. ஈரான் இப்பொழுது யுரேனியத்தை 60% தூய்மைக்கு செறிவூட்டுகின்றது. மேலும் செறிவூட்டப்பட்டால் அது அணு ஆயுதம் தயாரிக்க ஏதுவாக இருக்கும். விரைவில் இதனால் ஈரான் அணு ஆயுத பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும். அவசரமாக தேவைப்பட்டால் உடனே அந்த நாடு அணு ஆயுதம் தயாரிக்க முடியும். கடந்த சில மாதங்களாக உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், பாலஸ்தீன போர் எல்லைகளை மீறி சென்று கொண்டிருக்கின்றது. இவை முழுமுதற் போராக மாறும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. இது ஒரு முழுமையான உலகப் போரின் முதன்மையான ஆபத்து பற்றி கேட்டால் அமெரிக்காவும், ரஷ்யாவும், சீனாவும் நேரடி மோதலில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த இரண்டு நாடுகளும் நேரடியாக போரில் ஈடுபட்டால் கண்டிப்பாக இது உலக போராக மாறும். ஆனால் சீனா தற்போது வரை இந்த விவகாரத்தில் தலையிடவில்லை என்று சொல்லலாம். ஆனால் அது நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உலக போர் ஏற்படும். இனி என்னதான் நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.